So we'll start with AFM 2025, September 2025 topics to be covered. Okay, va? So I will not say these are predicted questions சொல்ல மாட்டேன் பட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் டு பி கவர்ட் இந்தந்த டாபிக்ஸ் கன்ஃபார்ம் கவர் பண்ணணும் எந்தெந்த டாபிக்ஸ் படிக்க வேணாம்னு நான் சொல்லிடுறேன் ஒரு சாப்டர் வைஸ் நீ இதை விட்டுறலாம் இது கன்ஃபார்ம் நீ தைரியமாக விட்டுட்டு போன்ற சாப்டர் நான் சொல்லிடுறேன் பட் ஐ வில் நாட் டேக் மோர் தேன் நான் டைம் ஸ்டாப் வாட்ச் போட்டு விட்றேன் ஐ வில் நாட் டேக் மோர் தேன் 25 மினிட்ஸ் ஓகேவா ஜஸ்ட் குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும் 2025 எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் நாட் டஃப் நாட் ஈஸி சார் மே 25 அள்ளி கொடுத்துட்டான் மார்க் நிறைய 60+ ஓகேவா எக்கச்சக்கமாக போட்டான் ஸோ இந்த வாட்டி நம்ம அதே மாதிரி 90 80 70 நான் சும்மா போய் அட்டன் பண்ணேன் என் ஃப்ரெண்டு 70 எடுத்துட்டான் அந்த சும்மா போய் அட்டன் பண்ணேன் இந்த வாட்டி 70 நாட் பாசிபிள் அது நீ போன டைம் மிஸ் பண்ணியிருந்தா மிஸ்டு தான் ஸோ இந்த வாட்டி அப்படி வராது பேப்பர் பட் இதுக்கு பதிலாக ஆஃப்செட் வேறு ஏதோ ஒரு பேப்பர் உனக்கு ஆஃப்செட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி சே எஃப்ஆர்ஓ ஆர் ஆடிட்டோ ஏதோ ஒன்று ஆஃப்செட் கொடுப்பான் பட் இதே பேப்பரில் இதே மாதிரி லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு 72 சார் 89 சார் 87 சார் அது மாதிரி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நாட் பாசிபிள் நீ என்ன வேணா நினச்சிக்கோ பட் அதான் உண்மை ஓகேவா ஸோ திஸ் இஸ் மே 25 எக்ஸாமில் நிறையா 60+ கொடுத்ததுனால இந்த டைம் பேப்பர் வில் பி மாடரேட் கரெக்ஷன் வில் பி மாடரேட் மார்க் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் 60 to 70 திஸ் இஸ் டீசன்ட் மார்க் ஓகேவா 55+ ஈஸியாக எடுக்கிறதுக்கு உனக்கு டைம் கொடுப்போம் ஸ்கோப் கொடுப்பான் அதுக்கு மேலே நீ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம் இல்லை நீ அந்த இடத்துல லைட்டாக மிஸ் பண்ணிதுன்னா அந்த 40 to 50 வந்து நிற்ப ஓகேவா சார் நவம்பர் 24 பேப்பரை இந்த திஸ் பேப்பர் வில் ரீப்ளேஸ் பண்ணும் நவம்பர் 24 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி எந்த அட்டம் பேப்பர்னா செப்டம்பர் 24 பேப்பர் மோர் ரிவர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வில் பி ஆஸ்க்டு எல்லா சாப்டர்லையும் ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் இருக்கிற கொஷின் அப்படியே ரிவர்ஸ் ப்ராப்ளமாக கேட்போம் ஆன்சர் கொடுத்துட்டு கொஷின் கேட்போம் அடுத்தது 50 to 60% ஆஃப் த கொஸ்டின் டேரக்ட்லி ஃப்ரம் புக் பேக்காக வரும் 50 to 60% ஜென்ரலி தே ஆர் ஆஸ்கிங் மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் புக் பேக் நவ் 50 to 60% டைரக்ட் புக் பேக் கொஸ்டின் கேட்கறதுக்கும் மீன்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் சே 5 கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்க அதில் ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் எல்லாத்துலேயும் ஏ ஆர் எல்லாத்துலேயும் பி ஆர் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு செட் ஏஓ பிஓ ஈஸியாக கேட்டுருவோம் அதர் கொஸ்டின் இருக்கு பார்த்தியா தட் கொஸ்டின் வில் பி ரிவர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அண்ட் தென் வி ஹவ் 12 மார்க்ஸ் தியரி கேட்குறான் 3 கொஸ்டினில் சி 1A B Cயில் தியரி 4 மார்க் வந்துடுது அப்போ 3 கொஸ்டினுக்கு 4 மார்க்னா 12 மார்க் ஆச்சு அந்த 12 மார்க் எங்கேன்னு சார் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 சாப்டர் மட்டும் படிச்சுட்டு போ ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ் ஓகேவா செக்யூரிட்டைசேஷன் லாஸ்ட் டைம் செக்யூரிட்டைசேஷனில் டோக்கனைசேஷன் கேட்டிருக்கான் ஸோ நான் டாபிக் சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ் செக்யூரிட்டைசேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த 3 சாப்டர் மட்டும் கவர் பண்ணிக்கோ இந்த 3 சாப்டர் தான் போதும் இதுக்கு மேலே எதுவும் படிக்காத ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸில் யூனிகார்ன் கம்பெனிஸ் படிச்சுக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா சார் அதை தவிர என்ன சார் படிக்கணும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த 3 சாப்டர் மட்டும் சார் சிம்பிளாக ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லுங்கன்னா வாட் எவர் ஆஸ்க்ட் இன் லாஸ்ட் 3 attempt ஃப்ரம் திஸ் சாப்டர் இக்னோர் பண்ணிடு வாட் எவர் ஆஸ்க்ட் இன் லாஸ்ட் 3 attempt ஃப்ரம் த அபோவ் சாப்டர் இக்னோர் தோஸ் கொஸ்டின்ஸ் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கோ அது மாதிரி பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸில் யூனிகார்ன் கம்பெனிஸ்க்கு சான்சஸ் ஜாஸ்தி கேட்கறதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இந்த டைப் ஆஃப் ரிஸ்க் அந்த டைப் ஆஃப் லாஸ்ட் டைம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நான் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அமெரிக்கா இங்கே ப்ராசஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு விற்கிறேன் வாட் இஸ் த ரிஸ்க் எனக்கு இருக்குது அப்படின்னா ஃபாரின் ரிஸ்க் இருக்குது பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி ஒரு 4-5 ரிஸ்க் அப்படியே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாப்டர்லேருந்து எடுத்து எழுதினா போதும் யூ கேன் ரைட் ஸ்டோரிஸ் பட் ஹெட்டிங் கரெக்டாக இருக்கணும் உள்ளே இருக்கிற கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் போதும் ஸோ இந்த 12 மார்க் நீ அட்டன் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்கிறேன் இந்த 12 மார்க் கிடைக்குமான்னு கேட்டால் இட்ஸ் கரெக்ஷன் மெக்கானிசம் ஓகேவா நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பட் ஐ எம் ஸ்டில் ரிப்பீட்டிங் என்ன அப்படின்னா டோன்ட் ரைட் தி கொஸ்டின் இன் ஆர்டர் சே எக்ஸாம்பிள் 1A அடுத்து 1B அடுத்து 1C அப்படி எழுதாது 1A ஸோ டோன்ட் ரைட் த கொஸ்டின் இன் ஆர்டர் 1A 1B 1C 1D அப்படி எழுதாது ஈவன் தான் கொஸ்டின் அப்படி கேட்டிருந்தாலும் உனக்கு எந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம்பிள் எனக்கு 3A தான் சார் நல்லா தெரியுது ஃபஸ்ட்டு 3A எழுது அடுத்து 4C எழுது அடுத்து 5D எழுது அடுத்து 2A எழுது அப்புறம் 1B எழுது டோன்ட் ரைட் த ஆன்சர்ஸ் இன் ஆர்டர் 1ABC 2ABC 3ABC அப்படி எழுதாத இட்ஸ் வில் நாட் மேக் யூ எனிதிங் உனக்கு எதுவுமே கிடைக்காது அதுலேருந்து ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா இயர்லியர் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் மார்க் போடணும் அப்போது உனக்கு நீ ஆர்டராக எழுதிருந்தா உனக்கு திருத்தத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இயர்லியர் ஓல்டன் டேஸ் நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எழுத சொல்லுவாங்க 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் அப்பயே அப்படி எழுதாதுன்னு சொல்லுவேன் நம்மளோட இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும் பேப்பரில் ஸோ நீ ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கனா உனக்கு எந்த சாப்டர்லேருந்து நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு எழுது எது டைம் கன்சியூமிங்காக இருக்கோ அதோ அதை ஃபஸ்ட்டு எழுதி டக்குன்னு ஃபஸ்ட்டு இயர்லியர் பீரியட் நிறைய மார்க்ஸ் முடிக்க ட்ரை பண்ணால் பின்னாடி ப்ரெஷர் இல்லாமல் எழுதுவேன் நீ என்ன பண்ணியிருப்ப 3 hours எழுதியிருப்ப 3 ஹவர்ஸில் எக்ஸாம் 3 hours 2 hours எழுதியிருப்ப இஃப் யூ ஆர் கவரிங் ஒன்லி 55 மார்க்ஸ்னா உனக்கு ப்ரெஷர் ஆகிடும் அடுத்த 1 hour எப்போ 45 மார்க்ஸ் எழுத போகிறோம்ட்டு ஸோ அந்த ப்ரெஷர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ரைட் த கொஸ்டின்ஸ் யூ நோ வெல் ஃபஸ்ட்டு உனக்கு ஆர்டர் சார் எனக்கு டெரிவேட்டிவ்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ தெரியும் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும் இந்த ஆர்டர் எழுதா சரி எழுது தப்பே கிடையாது உனக்கு எந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எது அதிகமாக இருக்கோ அதில் எழுது
எந்த ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் அவன் கரெக்ஷனில் வந்து எந்த கொஸ்டின் இஸ் ஆஸ்க்டு இன் திஸ் பேஜ்னு கேட்கும். 1Aன்னு போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக 1Aல போய் டேக் ஆகிடும். 2Bன்னு போட்டால் 2Bல போய் டேக் ஆகிடும். இது ஒன்னோட நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது திருத்தவன் பார்த்துப்பான், நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ டோன்ட் ரைட் தி கொஸ்டின் இன் ஆர்டர். அதே மாதிரி நல்ல ஒரு 4 கொஸ்டின் எழுதி விட்டுரு, நடுவில் ஒரு தியரி கொஸ்டின் தட்டி விட்டுரு. அப்படி எழுதி விட்டீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த 4 கொஸ்டின் நல்லா எழுதிருக்கதோட இம்பாக்ட் இந்த தியரி கொஸ்டினில் ஏதோ சின்னதாக தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, சின்னதாக நீ ஸ்டோரி பண்ணியிருக்க, மேலே ஹெட்டிங்ஸ் கரெக்ட், ஸ்டோரினா அதில் இன்டெப்த்தாக அந்த திருத்தவங்க பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் லுக்கிங் இன்டு பேப்பர் ஆஃப் 100% லைன் திருத்துறதுலாம் யாரும் கிடையாது. இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ நல்லா ஒரு 4 கொஸ்டின் சூப்பராக எழுதுறானா, நடுவில் ஒரு தியரி கொஸ்டின் 80% தெரியும் சார் அப்படி எழுது. சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது நடுவில் எழுதுனா கிடைக்குமா? அப்படி கன்ஃபார்ம் கிடைக்காது. பட் அந்த 4 மார்க்குக்கு 4 மார்க் எடுக்கிற வித்தியை சொல்லித்தரேன். ஒரு 4 8 மார்க் கொஸ்டின் கரெக்டாக எழுதுனா டக்கு நடுவில் ஒரு 4 மார்க் கொஸ்டின் சூப்பராக போட்டு, அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதினா பின்னாடி எழுதிரு. ஸோ உனக்கு வந்து வெறும் தியரி எண்டில் எழுதிச்சுன்னா நீ கதை எழுதிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் எழுதுனீங்கன்னா உனக்கு பேப்பர்லேயே தெரியும், இம்ப்ரெஷன் மிஸ் ஆகிடும். யாராவது போய் ஃபர்ஸ்ட் தியரி கொஸ்டின் எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. ஸோ நடுவில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணு. தென் வில் சி சாப்டர் வைஸ் என்னென்னலாம் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சார் பிஃபோர் கோயிங் டு சாப்டர் வைஸ் ஃபஸ்ட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. புக் பேக் கம்பல்சரி. சார் இது எது படிக்கிறியோ இல்லை, புக் பேக் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா சார்? நான் படிக்கலை, அதில் நான் எதை தான் விடலாம் அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். பட் எது படிக்கணும்னா புக் பேக் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? தென் அட்லீஸ்ட் 5 attempt RTP MTP. அட்லீஸ்ட் 5 attempt RTP, லாஸ்ட் 5 attemptோட RTP MTP இது மினிமம் கவர் பண்ணு. அண்டு பேசிக்ஸ் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ் you are planning to attend in exam. சார் இந்த சாப்டரை மிஸ் பண்ணிட்டு போறோம்னா அதுக்கு போயிட்டு நீ பேசிக்ஸ் படிச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ எந்தெந்த சாப்டர்லாம் நீ எக்ஸாமில் எழுத போறோம்னு முடிவு பண்ணிட்டியோ அந்த சாப்டர்ஸ்க்கான பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் தர போகணும். ஓகேவா? ஸோ இது 3 பேசிக்மா. சார் இப்போ எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, we are having only 12 to 13 days சார், அதுவும் கம்மியாக இருக்குது சார், எனக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க, ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவனுக்கு தான் இந்த பிளான். சார் நான் வந்து இன்னும் பேசிக்ஸே படிக்கல அப்படின்னா யூ கான்சன்ட்ரேட் ஆன் ஃபியூ சாப்டர்ஸ், எல்லாத்தையும் போய்ட்டு அங்கங்கே வைக்காது. ஆர் அட்லீஸ்ட் கான்சன்ட்ரேட் தீஸ் ஏரியாஸ் இன் ஆல் த சாப்டர்ஸ். ஓகேவா? சார் நான் டைரமோட இருக்கேன், நான் இந்த வாட்டி அடுத்த வாட்டியும் தெரியல, நான் சும்மா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், எதை படிக்கிறது தெரியல, 10 days ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னா இதை இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படி. இது யார்ட்டாவது கற்றுட்டு இதை படி. சார் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன், ஐ ஹேவ் சம் பேசிக் நாலேஜ் ஆன் ஆல் த சாப்டர்ஸ், நான் வந்து எக்ஸாம் முன்னாடி எனக்கு எதை படிக்கிறதுன்னு தெரியல, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஹோல்டிங் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்றவனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் சாப்டர் வைஸ் இதெல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்கிறேன், நீ கவர் பண்ணிட்டியான்னு டிக் மார்க் போட்டுக்கோ. சார் நான் இதுன்னு கவர் பண்ணலன்னா டக்குனு போய் படிச்சிரு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சாப்டர், பேசிக் கான்செப்ட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோவேரியன்ஸ், காரிலேஷன், பீட்டா, சிஸ்டமேட்டிக், அன்சிஸ்டமேட்டிக், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். சார் இதில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுமா, இந்த 5-6 விஷயங்கள் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இது பேசிக், இந்த ஐட்டம்ஸ் பேசிக். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி எக்ஸாம் நவம்பர் 2022 கேட்டிருக்கான். டில் நவ் இட் நாட் ஆஸ்க்டு இன் எக்ஸாம். இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜியில் எதுவுமே கிடையாது. அந்த இந்திரான ஒரு கொஸ்டின் இருக்கும் சிபிபி ஐபிக்கு. அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் மிக்ஸுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பான். விவிதாவோ வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் அண்ட் பை ஸ்ட்ராட்டஜி ஆர் கான்ஸ்டன்ட் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி 15 days ஒன்ஸுக்கு 15% ஏறினாலோ இறங்கினாலோ வாண்ட் டு ரிவைஸ் கர் போர்ட்ஃபோலியோ, அப்படி பண்ணால் பெஸ்ட்டா இல்லை பை அண்ட் ஹோல்ட் பெஸ்ட்டான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். விச் இஸ் தேர் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ஆக்சுவலி இட்ஸ் கான்செப்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ரிவிஷன். பட் உன்னோட ஸ்டடி மேட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ்ட் ப்ராப்ளம் அது போர்ட்ஃபோலியோட கான்செப்ட். அப்புறம் சிபிபி ஐபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டன்ட் போர்ட்ஃபோலியோ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் போர்ட்ஃபோலியோ இன்சூரன்ஸ் பிளான், அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? தட் இஸ் குஷன் வேல்யூ, ஃப்ளோர் வேல்யூலாம் வச்சு எத்தனை பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கரண்ட் அட்டம்மா, பிகாஸ் இட்ஸ் பீன் சோ லாங் இந்த சாப்டர், இந்த கான்செப்ட்ஸ் கேட்டு. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன், வேர் நம்மளோட பீட்டாவோ காரிலேஷனோ கோவேரியன்ஸோ கோவேரியன்ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனோ வி கேன் கால்குலேட் யூசிங் காரிலேஷன் டெக்னிக்ஸ் ஆர் ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ். ரெக்ரெஷன் டெக்னிக்ஸில் எக்ஸாம்பிள் நம்ம படிப்போம், ஞாபகம் இருந்ததுன்னா ரெக்ரெஷன் டெக்னிக்ஸில் வி பி ஸ்டடிங் திஸ் ஃபார்முலா. பீட்டாக்கு வந்து சிக்மா எக்ஸ் ஒய் மைனஸ் என் எக்ஸ் பார் ஒய் பார் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் மைனஸ் என் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு படிப்போம் தெரியுமா? இந்த ஃபார்முலாவை வச்சு வில் பி அரைவிங் த பீட்டா. ரெக்ரெஷன் டெக்னிக்ஸில் தனியாக சொல்லியிருக்கேன் இது என்னென்னலாம் இருக்கும். அந்த ரெக்ரெஷன் டெக்னிக்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்செப்ட் வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக் லைனை டிஃபைன் பண்ண சொல்லுவோம். வேர் திருப்பி சொல்கிறேன், ரெக்ரெஷன் லைன் வில் ஒர்க் ஒன்லி ஆன் எக்ஸ் போஸ்ட் டேட்டா. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் காரிலேஷனுக்கும் ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் இஸ் நத்திங் பட் ஃபிட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன், மீன்ஸ் பாஸ்ட் வச்சு ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறது. அப்போ பாஸ்ட் டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரெக்ரெஷன் டெக்னிக்ஸில். வேறு நம்மளோட காரிலேஷன் டெக்னிக்ஸ் படிப்போம் தெரியுமா நார்மல், அதில் வி கேன் யூஸ்
எக்ஸ்போஸ்ட் டேட்டாவும் யூஸ் பண்ணலாம், ஆன்டை டேட்டாவும் யூஸ் பண்ணலாம். கிளியரா? அடுத்தது மினிமம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் இது பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா weight of A is equal to variance of A minus covariance of AB divided by variance of A plus variance of B minus 2 covariance of B, ஆர் என்னட்ட படிச்சவங்களா தான் தெரிஞ்சிருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆன் ரிஸ்க் ஆஃப் பி மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஆன் ரிஸ்க் ஆஃப் ஏ பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஆன் ரிஸ்க் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த கான்செப்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இப்போ. ஓகேவா? அடுத்தது போர்ட்ஃபோலியோ செலெக்ஷன்மா. போர்ட்ஃபோலியோ செலெக்ஷன் என்ன? சார்ட் பேஸ்ல சொன்ன தெரியுமா? ரிட்டர்ன் ரிஸ்க் கொடுத்துருப்பான், ரிஸ்க் கொடுத்துருப்பான். எதுன்னு செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஏஸ் எழுதிட்டு பிளாட் பண்ணு, லைன் போடு சொல்லி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கா? இந்த கான்செப்ட்ல எந்த செலக்ட் எனி 3 செக்யூரிட்டி, செலக்ட் எனி 2 செக்யூரிட்டிஸ்னுவான். அப்புறம் செக்யூரிட்டிஸை செலக்ட் பண்ண சொல்லிட்டு அதை வச்சு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணால் என்ன பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லுவான். ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிகார்டிங் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன்? போர்ட்ஃபோலியோ ரிவிஷன், அடுத்தது கேரக்டரிஸ்டிக் லைன், மினிமம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ செலெக்ஷன் 4. அடுத்தது லேயர் 2 சார். அடுத்த லெவலுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி. ஓகேவா? ஏபிடி ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரியில் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, புக் பேக் ப்ராப்ளம்ஸே இருக்குது, அதை படித்தாலே போதும். அடுத்தது பீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட். வாட் இஸ் பீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்? தட் இஸ் வித் ஃப்ரெஷ் ஃபண்ட், வித்வுட் ஃப்ரெஷ் ஃபண்ட் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஐ ஹவ் போர்ட்ஃபோலியோ, மை பீட்டா இஸ் 1.2, ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த பீட்டா டு 0.8, ஹவு கேன் ஐ டூ யூசிங் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது போர்ட்ஃபோலியோவில். ஃபியூச்சர்ஸ் வச்சு பண்ணுறது டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கு, அதை விட்டு நான் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற பீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டே நான் சொல்கிறேன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் அட்டெம்ப்ட். அப்போ சார் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அகைன் நான் சொல்கிறேன், எக்ஸாமில் டஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா தே வில் ஆஸ்க் ஃப்ரம் திஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சாப்டர். பிகாஸ் இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் கான்ஃபிடென்ட் நிறையா தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம். அதில் போய் சம் ரிவர்ஸ் ப்ராப்ளமோ சம் டெக்னிக்கலாக கேட்டாலோ ட்விஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே தான் டச் பண்ணுவோம். ஸோ கான்சன்ட்ரேட் புக் பேக் ப்ராப்ளம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. இந்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் கிளியராக படிச்சுட்டு போ. சே எக்ஸாம்பிள் தே மே ஆஸ்க் கான்ஸ்டன்ட் மிக்ஸில் இப்படி ஆயிடுச்சு, வாட் வில் பி த ரிவர்ஸ் ப்ராப்ளம்னு கூட கேட்கலாம். சிபிபிஐபியில் நம்ம ஃபார்வர்ட் ப்ராப்ளம் போட்டு வச்சிருப்போம், எனக்கு ஃபைனலாக இவ்வளோ இருக்குது, வாட் இஸ் த ரிவர்ஸ் நம்பர்னு கூட நம்மள்ட்ட கேட்போம். ஸோ சம் வேறு ஒரு மைண்டில் வச்சுக்கோ, ரிவர்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னு ஒரு மைண்டில் ஏற்றி வச்சுக்கோ. இது ரிகார்டிங் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சாப்டர். அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட். சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி லிமிடெட், இந்த கான்செப்ட் படிங்க அந்த கான்செப்ட் படி நான் சொல்ல மாட்டேன், கான்செப்ட்ஸ் ஆர் வெரி லிமிடெட். சார் அப்போனா என்ன சார் ப்ராப்ளம் வைஸ் நான் சொல்கிறேன். வேர் ஷார்ப் அண்ட் ட்ரைனார் ரேஷியோ கொடுத்துருப்பான், ஷார்ப் ரேஷியோ கொடுத்துருப்பான், ட்ரைனார் ரேஷியோ கொடுத்துருப்பான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பான். இதை வச்சு வில் பி ஃபைண்டிங் அவுட் பீட்டாவை கண்டுபிடிச்சி இந்த போர்ட்ஃபோலியோட என்ஏவி எப்படி மாறும், இந்த போர்ட்ஃபோலியோட என்ஏவி எப்படி மாறும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? வாட் வில் பி சே எக்ஸாம்பிள் 70.71 இஸ் த போர்ட்ஃபோலியோ வேல்யூ NAV per unit, 70.71 இஸ் த NAV யூனிட், 97% இஸ் ஈக்விட்டி, 3% இஸ் கேஷ்னு கொடுத்துருப்பான். அதே மாதிரி இன்னொரு சம்பளம் என்ன கொடுத்துருப்பான், 60.5 கொடுத்து 60 இஸ் ஈக்விட்டி, 0.5 இஸ் கேஷ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் தான். வேர் ஷார்ப் ட்ரைனாரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு ஷார்ப் ரேஷியோல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி RP மைனஸ் RF கண்டுபிடிச்சிருவோம். அதை தூக்கி ட்ரைனரில் சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டாவை கண்டுபிடிச்சி அந்த பீட்டா வச்சு மூவ்மெண்ட் போடுவோம். இன் மியூச்சுவல் ஃபண்டில் ஷார்ப் ட்ரைனர் ரேஷியோ வச்சு ஒரு ரிவர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் அட்டம். அண்ட் எப்பயும் போல மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக் NAV கால்குலேஷன், market value of investments or market value of securities, cash in hand, accrued income, other liabilities, expense on shares, payable on shares ஏதாவது இருந்ததுன்னா லெஸ் பண்ண NAV டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட NAV per unitனு வர பேசிக் கால்குலேஷன் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் கேஷ் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுமா, கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்க மாட்டான். தட் இஸ் என்ன சொல்கிறது, there will be one question where cash balance கொடுத்துருக்க மாட்டான். we need to arrive the cash balance by opening a cash account. அதில் ஒரு லைன் டெக்னிக்கல் லைன் சூப்பராக இருக்கும். வேர் 80% ஆஃப் இன்கம் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னு கொடுத்துருப்பான். அந்த இடத்துல நீ வெறும் டிவிடெண்டுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டக்கூடாது. அதே கொஸ்டினில் தேர் இஸ் ஏ கேபிட்டல் இன் இன்கம், வேறு 60 லட்சத்தை வாங்கி 63 லட்சத்துக்கு விற்றுருப்பான். அந்த 3 லட்சத்துக்கு we need to distribute அந்த அமௌண்ட், அதை மறந்துடாமல் அந்த டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரு கொஸ்டின் இருக்கட்டும். ஆர் தட் இஸ் எஃபெக்டிவ் ஈல்டு கேட்பான் தெரியுமா, பர்றானம் கண்டுபிடின்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் வாங்கியிருக்கேன், இந்த டேட்டு ஹோல்டிங் பீரியட், இவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிடுவான். வேறு டிவிடெண்டை ருப்பியில் கொடுத்துருவான், NAV பர் யூனிட்ல கொடுத்துருவான், டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்டுபிடி, அது கண்டுபிடி, இது கண்டுபிடின்னு சொல்லி தேர் ஆர் சம் ரிவர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஃபார்வர்ட் ப்ராப்ளம் இருக்குது, புக் பேக் அதை சால்வ் பண்ணிக்கோ. ஷார்ப்மா வெரி மச் இம்பார்ட்டன்ட்மா. எனக்கு கண்ணை ஊற்றி லாஸ்ட் டைம் எஸ்ஐட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வரும், ரொம்ப நாளாக கேட்கலாம்னு சொன்னால் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்தது. திஸ் டைம் எது கேட்கறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, ஷார்ப் அண்ட் ட்ரைனர் ரேஷியோ. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் சாய்ஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் சாப்டர். அது இன்னும் எப்படி வேணா வேறு ஏதாவது டெக்னிக்கல் லைன் கொடுப்போம். அதில் வந்து சில கொஸ்டினில் பார்த்து ஒரு கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பான்னா, கேஷ் பேலன்ஸ் இருக்குது பார்த்தியா, கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்ன்றதை ஆவரேஜ் பர் மந்த் எக்ஸ்பென்ஸ் சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேவா? அது பர் மந்த் கொடுத்துருப்பான், பர் ஆனம் கொடுத்துருப்பான், அதை கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போடணும். சேம் இந்த கொஸ்டினில் தான், அது நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் ஓப்பனிங் NAV ரிவர்ஸ் ப்ராப்ளம், இது வந்து எப்படின்னா எவர் கிரீன் கொஸ்டின்னு சொல்லலாம்.
எப்போனா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு எக்ஸாமில் நினச்சாலும் இந்த கொஷினை கேட்டுருவான். ஓகேவா? கீழே ஃபைனல் ஆன்சர் ஆவரேஜ் ஈல்டையும் ஆவரேஜ் ஈல்டு பர்சன்டேஜையும் உன்ட்ட கொடுத்துட்டு மேலே வாட் இஸ் த டேட் மிஸ்பிளேஸ் த டாக்குமெண்ட் வாங்க அன்றைக்கி வேல்யூ மறந்துட்டான், என்ன வேல்யூவாக இருக்கும்னு சொல்லி கேட்பான். அந்த கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது லேயர் 2 கொஷின் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா என்ன சார் படிக்கணும்? இது பேசிக் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஏர்னிங் 18% ரிட்டர்னா அது எனக்கு எத்தனை பர்சன்டேஜாக வரும்ன்றதான் டிசைட் ரிட்டர்ன். அதில் சொல்லியிருப்பான், இஃப் ஐ ஏர்ன் 16% ஆன் மை ஓன், ஹவு மச் த மியூச்சுவல் ஃபண்ட் ஷுட் ஏர்ன் டு கிவ் மீ 16%னு ஒரு கொஸ்டின் இருக்கும். டிசைட் ரிட்டர்ன் ப்ராப்ளம் இருக்கும். வேற 1 தட் இஸ் எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ் டிவைடட் பை 1 ப்ளஸ் அந்த 1 மைனஸ் இனிஷியல் காஸ்ட் ப்ளஸ் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா 4 மார்க்கு கேட்கறதுக்கோ இல்லைன்னா 1 மார்க்கில் கேட்கறதுக்கோ சான்சஸ் இருக்கு. அண்ட் லோடு, என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு, ஓகேவா, அது கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேவா? இது ரிகார்டிங் மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் எக்ஸ்பெக்ட் ஏ ரிவர்ஸ் ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் தென் செக்யூரிட்டி வேல்யூஷனில் சார், செக்யூரிட்டி வேல்யூஷனில் எது சார் இம்பார்ட்டன்ட்? செக்யூரிட்டி வேல்யூஷனில் லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் 1 மார்க்கில் கேட்டான், எம்சிக்யூவில் கேட்டான். ஓகேவா? லாஸ்ட் டைம் செக்யூரிட்டி வேல்யூஷன்லேருந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லை, மீன்ஸ் பாண்ட் வேல்யூஷன்லேருந்து டேரக்ட் கொஸ்டின் இல்லை. அப்போ என்ன சார் கேட்பான்? எக்ஸப்ட் 1 மார்க் நான் சொல்கிறேன். ஸோ காலபிள் பாண்டுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, பாண்ட் அமார்டைசேஷன், வேர் பழைய பாண்டு இருக்கும், அது ஹை வட்டிக்கு கொடுத்துருப்பான். இப்போ அந்த பாண்டை கால் பண்ணிட்டு புது பாண்ட் இஷ்யூ பண்ணணும். பழைய பாண்ட் கால் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் பே பண்ணணும். பழைய பாண்டோட அன்அமார்டைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும், அன்அமார்டைஸ் இஷ்யூ காஸ்ட் இருக்கும். புது பாண்டுக்கு இஷ்யூ காஸ்ட் வரும், புது பாண்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம். அது மாதிரிலாம் சொல்லி டிரான்சாக்ஷனில் புக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. புக்கில் இருக்கிற ப்ராப்ளமில் எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, தட் இஸ் ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேவா? ஓவர்லாப்பிங் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த இஷ்யூ காஸ்ட் ஆன் ஓல்டு பாண்ட்ஸ், இது ரெண்டும் இருக்காது. அது இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிபி எம்டிபி ப்ராப்ளம் இருக்குது. அந்த 2 கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோ. இது காலபிள் பாண்டில். அடுத்து கன்வெர்டபிள் பாண்ட்ஸ். இது வந்து November 22 அகைன் திஸ் கொஸ்டின் ஹேஸ் லாஸ்ட் எப்போ கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்டபிள் பாண்டு November 22 கேட்டிருக்கான். வேர் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருவான். கீழே வந்து வாட் இஸ் த ஸ்டேட் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர், வாட் இஸ் த கன்வர்ஷன் ப்ரீமியம், வாட் இஸ் த கன்வர்ஷன் ப்ரீமியம் பர் ஷேர், வாட் இஸ் த இன்கம் டிஃபரன்ஷியல் பர் ஷேர், வாட் இஸ் த பே பேக் பீரியட்னு சொல்லி ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகேவா? கன்வெர்டபிள் பாண்ட்ஸில் அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பாண்ட் இம்யூனைசேஷன் ரொம்ப நாள் ஆச்சு, கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த பாண்ட் இம்யூனைசேஷன் கான்செப்சுவலி டெஸ்ட் பண்ணோம்னா இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? மேட்சிங் யுவர் டியூரேஷன் ஆஃப் த பாண்ட் வித் உன்னோட ஹோல்டிங் பீரியட் எவ்வளோ இருக்கணும் அது மேட்ச் பண்ணுறது. அடுத்த டர்ட்டி பிரைஸ் ப்ராப்ளம், ஒரு ரிவர்ஸ் ப்ராப்ளம், கொஸ்டின் நம்பர் 31 நினைக்கிறேன் புக் பேக்கில். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நான் எங்கேயும் சொல்லும் போது பேசிக் ப்ராப்ளம் பார்த்துக்கணும். உனக்கு வேல்யூ ஆஃப் பாண்ட் தெரியணும். வேல்யூ ஆஃப் பாண்ட் இஸ் நத்திங் பட் கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்டட் அட் YTM will give you value of bond. In the basic concept, duration concept, volatility. Volatility is nothing but duration divided by 1 plus YTM. இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். கிளியரா? அண்ட் தென் ஈக்விட்டி வேல்யூஷன். ஈக்விட்டி வேல்யூஷனில் போனஸ் இஷ்யூ, லாஸ்ட் டைம் பைபேக் கேட்டான், இந்த டைம் போனஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் சார் சில ப்ராப்ளம்ஸே நான் எடுத்து வச்சிருக்கேன், புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸே நான் சில ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கேன். சார் எனக்கு எது நடந்தாலும் 2000 ரூபாய் டிவிடெண்ட் வேணும், ஏன்னா 3 வருஷம் டிவிடெண்ட் கிடையாது, 3வது வருஷத்துலேருந்து 2 ரூபா 40 காசோ 50 காசோ டிவிடெண்ட் தரேன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சாம் லிமிடெட்னு ஒரு கொஸ்டின், அதில் இந்த 2000 டிவிடெண்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷேர்ஸ் ஆஃப் வாயேஜ் லிமிடெட்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கொஸ்டின் நம்பர் 8ன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 1/5 போனஸ் கொடுத்துருப்பான், இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் 5% கொடுத்துருப்பான். அப்போ நான் எவ்வளோக்கு வாங்கணும்னு கேட்பான், அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கொடுக்குறான், மீன்ஸ் இயர் 1க்கு எவ்வளோ, இயர் 2க்கு எவ்வளோ, இயர் 3க்கு எவ்வளோ, இயர் 4க்கு எவ்வளோ கொடுத்துருவோம். அப்புறம் லீனியர்லி டிக்ரீசிங் 1% by 1% சொல்லியிருப்பான். அப்போ நீ எத்தனை வருஷம் வரைக்கும் குறையுதோ குறைஞ்சி போட்டுட்டு அப்புறம் டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்கவுண்டட் அட் KE வில் கிவ் யூ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ ஆஃப் ஈக்விட்டியில் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு டெஃபினட் பீரியட், அதுக்கப்புறம் இன்டெஃபினட் பீரியட். டெஃபினட் பீரியட்னா வேறு டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ண போகிறான் இஸ் டிஃபைன்டு. சார் இன்டெஃபினட் பீரியட்னா தட் இஸ் இதுக்கப்புறத்துலேருந்து பெர்பெச்சுவல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வி கால் இட் அஸ் இன்டெஃபினட். அந்த டெஃபினட் பீரியடில் ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு இத்தனை பர்சன்ட் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் 4% லீனியர்லி டிக்ரீசிங் 1% அப்போ இயர் 2 6 5 6 7 8 போட்டுருவேன். இயர் 8ல் அகைன் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த டெர்மினல் வேல்யூ. டெர்மினல் வேல்யூ ஃபார்முலா FCFF ஆர் D plus G by KE minus G. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுவா. இப்போ டிஸ்கவுண்டட் வித் இட் KE வில் கிவ் யூ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. அந்த ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேல்யூவை கொடுத்துட்டு வாட் இஸ் த க்ரோத் ரேட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு, ரிவர்ஸ் ப்ராப்ளம். ஓகேவா? அதுவும் இம்பார்ட்டன்ட். இது ரிகார்டிங் ஈக்விட்டி வேல்யூஷன். சார் செக்யூரிட்டி வேல்யூஷன் எக்ஸாமில் வந்து டிஸ்கிரிப்டிவில் கேட்கலையே, டிஸ்கிரிப்டிவில் கேட்கலன்னு நினைக்கவே நினைக்காத வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டிஸ்கிரிப்டிவ் இல்லைன்னா MCQவில் கேட்டுருவோம். ஓகேவா? ஸோ எதனாலும் வரும் சார். இந்த டைம் எக்ஸாமினர் சாய்ஸ் என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா காலபிள் பாண்ட், கன்வெர்டபிள் பாண்ட், இம்யூனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. காலபிள் கன்வெர்டபிள் இம்யூனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் பாண்ட் வேல்யூவேஷன் பர்ஸ்பெக்டிவ். அப்புறம் இது மாதிரி நார்மல் வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி, பிளைன் வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது M&A. சார் M&A எவர்கிரீன் இந்த சென்ஸ் எல்லா டைமும் 8 மார்க் கேட்பான். சம்டைம் தே வில் ஆஸ்க் இன் MCQ, சம்டைம் தே வில் ஆஸ்க் இன் என்னது
டிஸ்கிரிப்டிவ்ல கேட்பான். லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ், வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, சிம்பிளா 2 கொஸ்டின் கேட்டான். ஸோ என்னென்னலாம் படிக்கணும் சார் இதில் அப்படின்னா, ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் தட் இஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், இதில் நார்மல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஜாதகத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. தட் இஸ் இவங்களோட பேசிக் டேட்டா. என்ன டேட்டா, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் கிவ் யூ யூபிஎஸ் இன்டூ நம்பர், தட் இஸ் இன்டூ பிஇ வில் கிவ் யூ மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர் அகைன் வில் கிவ் யூ மார்க்கெட் கேப். இந்த டார்கெட் 2 பேருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. இதுலேருந்து அப்படியே கேட்டால் ப்ரீ மெர்ஜர் திங்ஸ் நீ அப்படியே எடுத்து எழுதிடலாம். போஸ்ட் மெர்ஜர் உன்ட்ட சில டீடைல்ஸ் கேட்பான். அதுக்கு வி நீட் டு கம்பைன்ட் என்டிட்டி ஃபார்ம் பண்ணணும். கம்பைன்ட் என்டிட்டியில் வி நீட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஸோ நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கேட்பான். எப்போ ஏர்னிங்ஸ் எனக்கு மாறக்கூடாதுன்னா எந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் பண்ணணும்னுவான். ஏர்னிங்ஸ் மாறக்கூடாதுன்னா இபிஎஸ்ல போடு, மார்க்கெட் பிரைஸ் மாறக்கூடாதுன்னா எம்பிஎஸ்ல போடு. எது உனக்கு மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோ அதில் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போடுன்ற பேசிஸில் கொஸ்டின் கேட்பான். அப்படி போட்டுனா வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆன் இபிஎஸ்ன்னு கேட்பான். இம்பாக்ட் ஆன் கேபிட்டல், தட் இஸ் கேபிடலைசேஷன், மார்க்கெட் கேபிடலைசேஷனில் என்ன இம்பாக்ட்னு கேட்பான். இவனோட வேல்யூ எக்ஸிஸ்டிங் வேல்யூ 200 கோடி, இப்போ இவனோட வேல்யூ 50, 250, இப்போ 300 ஆயிடுச்சு, 350 ஆயிடுச்சு. அப்போ இவனுக்கு 80 கோடி ப்ராஃபிட், இவனுக்கு 20 கோடி ப்ராஃபிட்னு சொல்லுவோம் தெரியுமா. அந்த இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளம்ஸ்லேயே கவர் ஆகிடும் சார். பேசிக்கை தவிர என்ன சார் நான் படிக்கணும், இந்த 7 டைம்ஸ் ஆஃப் இபிஐடிடிஏன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேட்கல ரொம்ப நாள் ஆச்சு. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேஷியோ, எவ்வளோ ரேஷியோ மேக்ஸிமம் ஆஃபர் பண்ணலாம் சார். பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னால் இதுக்கு மேலே பே பண்ண முடியாதுன்னா ஐ வில் டெல் buyer point of view the maximum price I can ready to pay or maximum ratio I can ready to pay. From seller point of view minimum I will expect. இப்போ தக்காளிக்காரன் ரோட்ல வரான்னா they will expect 10 ரூபாயாவது கொடுன்னுவான். 10 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியாதுன்னுவான். ஸோ செல்லர் பர்ஸ்பெக்டிவ் மினிமம், மேக்ஸிமம் இவ்வளோ கொடுன்னு சொல்லி எந்த செல்லரும் சொல்ல மாட்டான். ஸோ செல்லர் பர்ஸ்பெக்டிவ் மினிமம், பையர் பர்ஸ்பெக்டிவ் மேக்ஸிமம் கொஷின். அது மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் ரேஷியோவும் கேட்கலாம், மேக்ஸிமம் மினிமம் ப்ரைஸும் கேட்கலாம். ஓகேவா. அடுத்தது வெயிட்டட் ஸ்வாப்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு போ, டிமர்ஜில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு போ. திஸ் இஸ் எனஃப் ஃபார் M&A. இது ஓகேவா. புக் பேக் படிக்கணும், பட் ஒன் டோன்ட் ஹேவ் டைம்னா இதையாவது அட்லீஸ்ட் கவர் பண்ணிட்டு போயிடு. அண்ட் தென் பிஸ்னஸ் வேல்யூஷன் சார், இது ஷோர் ஷார்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோ. அந்த கொஸ்டின் தான். இதை தவிர எனக்கு வெளில வந்ததுன்னா ஆச்சரியம் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான் இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது. பிகாஸ் இட்ஸ் பீன் சோ லாங் இந்த கொஸ்டின் கேட்டு. அதுக்கு முன்னாடி இதுதான் கேட்டுட்டு இருந்தான். என்ன சார் அப்படின்னா, இயர் 1, இயர் 2, இயர் 3 டெர்மினல் இயர் கேல்குலேட் பண்ண சொல்ல நம்மளே போடுவோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் போடுவோம். ஆர் இபிஐடிலேருந்து கொடுத்துருப்பான். இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டு, இபிடி அப்படின்னு சொல்லி மைனஸ் கேபெக்ஸ் ப்ளஸ் டெப்ரிசியேஷனு மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் போட்டால் எஃப்சிஎஃப்எஃப் கண்டுபிடிப்போம் தெரியுமா. அப்புறம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார்ம் எடுத்து எழுதி அதை டிஸ்கவுண்ட் பை கேஓ டிஸ்கவுண்ட் பண்ணால் வேல்யூ ஆஃப் கம்பெனி கிடைக்கும் தெரியுமா. அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் புக்லேயே இருக்குது. 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அந்த 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் புக் பேக்லேயே இருக்குது. அதை நல்லா பார்த்துட்டு போ. எக்ஸ்ட்ரா ஆர்டிபிஎம் டிபி இருந்தால் நல்லா பார்த்துட்டு போ. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் கம்பெனியில் எஃப்சிஎஃப்இ அவனே கொடுத்து ஒரிஜினலாக புக் வேல்யூ வெயிட்டை வச்சு நான் கால்குலேட் பண்ணிட்டேன், விச் இஸ் ராங்கு. நீ வந்து எனக்கு அதை மார்க்கெட் வேல்யூ வெயிட்டாக மாற்றி எனக்கு கால்குலேட் பண்ணி புது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி கொடுன்னு சொல்லுவான். ஓகேவா. நீ அப்போ என்ன பண்ணுவ, வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி கையில் வச்சிருப்ப, இஸ் ஈக்குவல் டு எஃப்சிஎஃப்இ டிவைடட் பை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவேன். அப்போ வாட் இஸ் த கேஇன்னு கண்டுபிடிப்பேன். இந்த கேஇ எப்படி கண்டுபிடிச்சிருக்கானா, புக் வேல்யூ போட்டு. அப்போ புக் வேல்யூ தட் இஸ் இந்த கேஓ எப்படி போட்டிருக்கானா, புக் வேல்யூ வச்சு அந்த புக் வேல்யூ வெயிட்டை என்னவா மாற்றணும்னா மார்க்கெட் வேல்யூ வெயிட்டாக மாற்றி புது கேஓ கண்டுபிடிச்சி அந்த கேஓ திருப்பி அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் புக்கில் இருக்குது. அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, இவிஏ இம்பார்ட்டன்ட்டானா இவிஏ லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட் கேட்டால் இவிஏ கரண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். பட் 2 ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோ. ஒன்று பேட்டன்ட் பிராண்ட் நேம்லாம் இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஹெர்பல் லிமிட்டட்னு ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, புக்லேயே ஒரு லாஸ்ட்டாக 2 பேராகிராஃப் மாதிரி கொடுத்து ஒரு இவிஏ கொஷின் கேட்டிருப்பா, 2 கொஷின். அந்த கொஷின் மட்டும் பார்த்துக்கோ. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றபடி இவிஏ எக்ஸாமில் வரதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். ஓகேவா. திஸ் இஸ் ரிகார்டிங் பிஸ்னஸ் வேல்யூஷன். அப்புறம் இந்த பிஸ்னஸ் வேல்யூஷனில் இந்த சாப் ஷாப் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அது ஒன்று ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கும், அதுலேருந்து ப்ராஃபிட் வரும். ப்ளஸ் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஃபியூச்சர் மெட்டீரியல் ப்ராஃபிட்னு ஒன்று போடுவேன். அந்த ஃபியூச்சர் மெட்டீரியல் ப்ராஃபிட்டை கேபிடலைஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் தி கம்பெனி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ அப்போ லைக் பிஸ்னஸ் வேல்யூஷனில் நீ என்னென்ன படிக்க போகிறோன்னா, கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் வேல்யூஷனில் 2 ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஆஃப் கம்பெனி ரிவர்ஸ் ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இவிஏ இம்பார்ட்டன்ட். இவிஏல ஒன்லி திஸ் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். அடுத்த சாப் ஷாப் அப்ரோச், அந்த இன்னொரு கொஸ்டின் லாஸ்ட்டாக. இது வந்து செக்யூரிட்டி வேல்யூஷனில் இருக்குது இந்த கொஸ்டின், நான் சொல்கிற கொஸ்டின். பட் பர்டைன்ஸ் டு கம்பெனி வேல்யூஷன் வேர் என்ன கொடுத்துருப்பான்னா, எஃப்சிஎஃப்இ கண்டுபிடின்னு சொல்லி எல்லாமே டிவிடெண்ட் பர் ஷேர், ஒர்க்கிங் கேபிட்டல் பர் ஷேர், கேபிட்டல் தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஷேர்னு கொடுத்துருப்பான். டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பான். அந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் தேர் இன் செக்யூரிட்டி வேல்யூஷன் சாப்டர், பட் ஆக்சுவலி இட் பர்டைன்ஸ் டு பிஸ்னஸ் வேல்யூஷன் சாப்டர். ஓகேவா. அண்ட் தென் அவர் ஃபேவரட் சாப்டர் ஃபாரெக்ஸ். சார் ஃபாரெக்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸி கொஸ்டின். இதுக்கப்புறம் சொல்ல போகிற எல்லாமே எக்ஸாமில் ஈஸி கொஸ்டின் தான் கேட்பான். எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஏஎஃப்எம்ல இந்த செக்யூரிட்டி வேல்யூஷன், கார்பரேட் வேல்யூஷன், மெர்ஜரு,
பிஎம், எம்எஃப் இதெல்லாம் நல்லா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நல்லா படிச்சுட்டு போயிடுவோம். எங்கே கோட்டை விட்டுருவானா இந்த ஃபாரெக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லைட்டாக பார்த்துட்டு போவோம். பட் எக்ஸாமில் ஈஸி கொஸ்டின் இந்த சாப்டர்ல தான் கேட்பான். ஈவன் வென் நவம்பர் 24 வாஸ் டஃபஸ்ட் பேப்பர். டஃபஸ்ட் பேப்பர்னா வேல்யூவேஷன் வைஸ் கஷ்டமாக இருந்தது. எக்ஸாமும் ரிவர்ஸ் ப்ராப்ளமாக கேட்டிருந்தான். ஆனால் ஃபாரெக்ஸில் கை வைக்கல, டெரிவேட்டிவ்ஸில் கை வைக்கல, ஈஸி கொஸ்டின். ஐஆர் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கை வைக்கல, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்கல கொஸ்டின். ஸோ இது மாதிரி ஈஸி சாப்டர்ஸை விட்டுட்டு போயிடாது. ஸோ இதில் எது சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேசிக் கன்வர்ஷன்ஸ் தெரிஞ்சுட்டு போகணுமா. பேசிக் கன்வர்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பேசிக் கன்வர்ஷன். ரெண்டாவது ஹெட்ஜிங் யூசிங் மணி மார்க்கெட் ஹெட்ஜா, ஃபார்வர்டா, ஃபியூச்சரா, ஆப்ஷன்ஸான்ற கொஸ்டின் லாஸ்ட் டைம் எம்சிக்யூல கேட்டிருக்கான். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்க மாட்டான். ஆனால் மணி மார்க்கெட் ஹெட்ஜ் தனியாக ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார்வர்டு தனியாக கேட்கறதுக்கான கொஸ்டின் சான்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் தனியாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஃபியூச்சருமே டெலிட் பண்ணிக்கோ, தனியாக வராது. இது கூடமே டெலிட் பண்ணிக்கோ, வேண்டாம். இது கூட வேண்டாம். ஓகேவா. மணி மார்க்கெட் ஹெட்ஜ், ஃபார்வர்ட், ஆப்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கரண்ட் அட்டெம்ப்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஆப்ஷனில் 3 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஒரு ஜேபிஒய் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஜிபிபி ப்ராப்ளம் இருக்கும், ஜேபிஒய் டு ஐஎன்ஆர் ப்ராப்ளம் இருக்கும், ஜிபிபி டு யூஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கும், யூஎஸ்டி டு கனடியன் டாலர் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா. இந்த 3 ப்ராப்ளம் நல்லா பார்த்துட்டு போயிடு. அட்லீஸ்ட் கடைசி டைமில் தெளிவாக பார்த்துட்டு போய்ட்டு அந்த 3 கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது பேமெண்ட் டிசிஷன். வேர் 60 டேஸில் பே பண்ணிடலாமா லோன் வாங்கி, ஆர் சப்ளையரோட கிரெடிட் அக்செப்ட் பண்ணி 90 டேஸில் பே பண்ணலாமா, விச் இஸ் பெட்டர்னு கேட்பான். ஓகேவா. அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து அந்த 1% ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆர்டிபிளி எம்டிபிளி கேட்ட ப்ராப்ளம் இருக்குது. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் பேங்க்னா அந்த ப்ராப்ளம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ராப்ளமை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போ. அடுத்தது பேங்கர்ஸ் ஹெட்ஜ். வேர் யூஎஸ்ஏ பேங்கர் சோல்டு திஸ் மச் அமௌண்ட் அஸ் டிடி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் லேட்டர் த பேங்க் பிகம்ஸ் தட் மார்க்கெட் பிகம்ஸ் வாலடைல், யூ வாண்ட் டு ஸ்கொயர் ஆஃப் த பொசிஷன் சொல்லி சம் கதையை கொடுத்துட்டு கீழே இன்டர்நெட் கொடுத்துருவான். அப்போ என்ன பண்ணுவோம், சோல்டு ரேட் மேலே இருக்கா, செல் வித்துட்டுனா பை பண்ணணும். இதான் ஆப்போசிட் பொசிஷன். அப்போ செல் பண்ணிட்டேன், பை பண்ணுறதுக்கு கீழே என்ன பொசிஷன், நெட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. போயிட்டு நியூயார்க் மார்க்கெட்டில் வாங்கலாமா இல்லை லண்டன் மார்க்கெட்டில் வாங்கலாமா, விச் இஸ் பெஸ்ட்னு. அந்த கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் பேங்கர்ஸ் ஏஜ். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், பாரோயிங் டிசிஷன். இட்ஸ் பீன் 3 அட்டம்ப்ட் நினைக்கிறேன் அது கேட்டு. ஆனால் எக்ஸாம் என்னோட ஃபேவரட் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், பாரோயிங் டிசிஷன். இதை பார்த்துட்டு போ. அண்ட் ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் மொத்தம் 9 இருக்குது. என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா டெலிவரி, கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன். ஓகேவா. இதில் ஆன் டியூ டேட், டெலிவரி இதில் நீ எதுவுமே படிக்க தேவையில்ல. ஓகேவா. ஆன் டியூ டேட், இயர்லி, லேட். ஓகேவா. இந்த லேட் டெலிவரி, லேட் கேன்சலேஷன், லேட் எக்ஸ்டென்ஷன் படிக்காத விட்டுரு. ஆன் டியூ டேட், இயர்லி. ஆன் டியூ டேட் டெலிவரியில் தேவையில்லை, அதில் ஒன்றுமே கிடையாது. ஆன் டியூ டேட் டெலிவரி ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த மீதி இருக்கிற இந்த 5 போர்ஷன்ஸ் எந்தெந்த போர்ஷன்ஸு, இயர்லி டெலிவரி, ஆன் டியூ டேட் கேன்சலேஷன், இயர்லி கேன்சலேஷன், ஆன் டியூ டேட் எக்ஸ்டென்ஷன், இயர்லி எக்ஸ்டென்ஷன். இந்த 5 சினாரியோ மட்டும் பார்த்துட்டு போ, விச் இஸ் மோர் தென் என ஃபார் ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில். அது தவிர எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா இதில் நீ படிக்க வேண்டியது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரி, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி தியரி. அதில் ஜஸ்ட் அந்த ஃபார்முலா அண்ட் தென் ப்ரீமியம் கால்குலேஷன். ப்ரீமியமாக டிஸ்கவுண்டான்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பான் தெரியுமா, அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் நல்லா பார்த்துட்டு போ, விச் இஸ் எனஃப் ஃபார் த கரண்ட் அட்டெம்ப்ட். ஓகேவா. சார் டோன்ட் ஸ்பெண்ட் ஓவர் டைம் ஆர் எக்ஸஸ் டைம் இன் ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் தி டே பிஃபோர் எக்ஸாம். அதை பண்ணவே பண்ணாத. ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் இன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி வேல்யூஷன், கார்பரேட் வேல்யூஷன், எம்என்டி இது மாதிரி கான்செப்ஷுவல் சாப்டர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணு. எக்ஸப்ட் ஃபார் த கன்வர்ஷன், ஃபாரெக்ஸில் கான்செப்ட்ஸே கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் த கன்வர்ஷன், ஃபாரெக்ஸில் தெர் இஸ் நோ கான்செப்ட். நீ அதை ஆல்ரெடி படிச்சிருந்தாலே நீ எக்ஸாமில் எழுதிடுவேன். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஆஸ்க்டு, சார் ரொம்ப டைம் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நீ ஃபாரெக்ஸ் படிக்காம கூட போய் எக்ஸாமில் எழுதுவேன் அப்படின்னு. இந்த வாட் எவர் வி வில் டீச் இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆக்சுவலி இன் எக்ஸாம். அப்போ யோசிச்சு பாரு, ஸ்பெண்டிங் 6 or 7 hours இன் ஃபாரெக்ஸ் தட் நீ எக்ஸாமில் போய் உட்காருவ. ஃபர்ஸ்ட் டே நீ கிளாஸில் பார்த்து ஆன்சர் போட்டு தெரியுமா, அது எக்ஸாமில் கேட்டு வச்சிருப்போம். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் இன் ஃபாரெக்ஸ் ஆன் டே பிஃபோர் எக்ஸாம். நீ முன்னாடியே படிச்சு வச்சுக்கோ, எவ்வளோ வேணால் கவர் பண்ணு, டூ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆனால் இதை இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணி பார்த்து வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் அட்டெம்ப்ட். இந்த வீடியோ அடுத்தடி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. இந்த அட்டம் செப்டம்பர் 25 மட்டும்தான். அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், ஹெட்ஜிங் யூசிங் ஃபியூச்சர், கம்ப்ளீட் ஏஜ், பார்ஷியல் ஏஜ், பீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஹெட்ஜிங் யூசிங் ஃபியூச்சர்ஸ், இது நான் ஃபியூச்சர்ஸில் சொல்கிறேன். அப்புறம் தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸ் அவன் கொடுத்துருப்போம், ஆர்பிட்ரேஜ் போட சொல்கிற ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸை நம்ம எதில் போடலாம், தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் இ பவர் ஆர்டியும் போடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லையும் போடலாம், டிபெண்ட்ஸ் அப் அந்த கொஸ்டின். ஓகேவா. அடுத்தது கமாடிட்டி ஃபியூச்சர், ரைஸ், பேடி, வீட். இது மாதிரி ஒரு கொஸ்டின் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஐ திங்க் நவம்பர் 23 இல்லை மே 22 கேட்டிருக்கான். லைக் கொஞ்சம் ஏர்லி. ஆனால் திடீர்னு கேட்கறதுக்கு கொஸ்டின் இல்லைன்னு சொல்லி அதை கேட்டக்கூடாது பாரு, அதுக்காக சொல்கிறேன் கமாடிட்டி ஃபியூச்சர். அண்ட் தென் ஆப்ஷன்ஸில் தயால் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் செக்யூரிட்டிஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது, விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், புக் பேக் ப்ராப்ளம். அது அந்த கான்செப்ஷனில் கொஸ்டின் வரல. அடுத்தது வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன். வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் வெறும் பிளைன் கொடுத்துருவான், 5 ப்ரைஸ் கொடுத்துருப்பான்.
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் கேட்டு ஒரு ப்ரைஸ்லையும் எவ்வளோ வருதுன்னு டேரெக்டாக மட்டும் போட்டுருவேன். வில் நாட் டூ எனி டிஸ்கவுண்டிங் ஆர் எனி எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே போட்டு அதுக்கு என்ன ப்ராபிலிட்டி கொடுத்துருவானோ மல்டிப்ளை பண்ணிடுவேன். இது பிளைன் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன். அண்ட் பைனாமியல் மாடலில் சார்ட் கொடுத்து சார்ட்லேருந்து நோடு 1 இந்த நோடுக்கு என்ன நம்பர், அந்த நோடுக்கு என்ன நம்பர்னு கேட்பான். ஆர் யூ வாட் கால் ஆப்ஷன் அட் திஸ் மச் ப்ரைஸ் அட் திஸ் ப்ரீமியம், வாட் புட் ஆப்ஷன் அட் திஸ் மச் ப்ரைஸ் அட் திஸ் மச் ப்ரீமியம் சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு, இப்படி ப்ரைஸ் போச்சுன்னா இந்த 2 ஆப்ஷனோட நிலைமை என்ன ஆகும், இப்படி ப்ரைஸ் போச்சுன்னா இந்த ஆப்ஷனோட நிலைமை என்ன ஆகும் சொல்லி ஒரு 3-4 புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்குது. ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சார் டெரிவேட்டிவ்ஸில் புக் பேக்கே 30 ப்ராப்ளம்ஸ் தான். ட்ரை டு கம்ப்ளீட் ஆல் த 30 ப்ராப்ளம்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? நான் வந்து மீதி படிக்காதுன்னு சொல்லலை, இதை நல்லா பார்த்துக்கோ. இதில் ஏதாவது சப்போஸ் ரிவர்ஸ் ப்ராப்ளம் கேட்டான் அப்படின்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி, எக்ஸாம்பிள் எனக்கு பீட்டாவை குறைச்சிட்டேன், எத்தனை ஃபியூச்சர் வாங்கியிருக்கேன்னு கேட்டால் நார்மல் கொஸ்டின். இவ்வளோ ஃபியூச்சர் வாங்கியிருக்கா, வாட் இஸ் த பீட்டான்னு கேட்போம். அப்படியே ரிவர்ஸ். நம்ம என்ன படிச்சுட்டு போயிருப்போம், பீட்டாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது 1.2 இருக்கிற பீட்டாவை 0.8 மாற்றுறது எப்படின்னு தெரியும். ஆனால் 1.28 பீட்டா 0.8 மாறிடுச்சு. ஓகேவா? எத்தனை ஃபியூச்சர் நான் வாங்கியிருப்பேன்னு கேட்பான். ஆர் 1.2 பீட்டாக்கு வச்சிருக்கேன், நான் இத்தனை ஃபியூச்சர் வாங்கியிருக்கேன், என்னோட பீட்டா என்ன ஆகும்னு கேட்பான். நான் ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்ட்டு ஒரிஜினல் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்ட்டு டிசைடு பீட்டா. சார் புது பீட்டா இருக்கு, இது பழைய பீட்டா இங்கே, புது பீட்டா இங்கே, ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இங்கே, இங்கே ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ டிஃபரன்ஸ் தான் இது. சப்போஸ் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டானா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, ஈக்குவல் டு ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ இங்கே போடு, இந்த பீட்டா எக்ஸா போடு, ஆன்சர் பீட்டா நியூ பீட்டா என்னன்னு கிடச்சிரும். நீ போய் சால்வ் பண்ணாத ஃபுல்லாக உட்காந்து. ஓகேவா? இது திஸ் கொஸ்டின். அப்புறம் ஒன் மோர் ப்ராப்ளம் ஸ்பெக்குலராக சொல்லணும். 4 மந்த் ஃபியூச்சர் எடுத்துன்னு போயிட்டு 3 மந்த்ஸ் ஹெச் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் இருக்குது புக்கில். ஓகேவா? ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துட்டு ஹி எக்ஸிட் த ஆப்ஷன் இன் 3 மந்த்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ராம் ஹோல்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட், ராம் ஹோல்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? அந்த ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏ எக்ஸை பை பண்ணியிருப்பான், ஏ வந்து ஷார்ட் செல் பண்ணியிருப்பான். அந்த ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் ப்ராப்ளம் வைஸ் சொல்கிறேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 2-3 ப்ராப்ளம் இதில் நான் லிஸ்ட் பண்ண தவிர 2 ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். ஒன்று இந்த 4 மந்த் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி 3 மந்த் ஹெச் பண்ணுறது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து ராம் ஹோல்ஸ் எக்ஸ் லிமிடெட் ஷேர்ஸ், பைஸ் எக்ஸ் லிமிடெட் ஷேர்ஸ், சேல்ஸ் ஏ லிமிடெட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். 70 கான்ட்ராக்ஷன் வரும்னு நினைக்கிறேன், if I remember correct. அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மாடலில் வேறு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதி வச்சுக்கோ. ப்ராப்ளம் நம்பர் 3, 4 or 5 எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் ப்ராப்ளம் நம்பர் 2 தான் கேட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த லைசன்ஸ் தட் இஸ் சாஃப்ட்வேரை திருப்பி எக்ஸ்போர்ட் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன கொஸ்டின் கேட்டான். அப்போது இயர் 1, இயர் 2, இயர் 3 ரஷ்யாவில் என்ன கேஷ் ஃப்ளோ, இந்தியாவில் என்ன கேஷ் ஃப்ளோன்னு கொடுத்துருவான். ரஷ்யா கேஷ் ஃப்ளோ வந்து ரியலில் இருக்குது, அதை நாமினலில் மாற்றி இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணி, இந்தியன் கேஷ் ஃப்ளோ ரியலில் இருக்குது, அதை நாமினலில் மாற்றி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? என்பிவி தான் பேசிக்கலி கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம். வேர் வி ஹேவ் கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் 2 countries, 2 currencies கேஷ் ஃப்ளோ இருக்குது. அது எப்படி ட்ரீட் பண்ணணும்? 2 புக்லேயே மொத்தம் 5 ப்ராப்ளமா, ஒரு எக்ஸாம்பிள்மா 6 ப்ராப்ளம் தான். இந்த 6 ப்ராப்ளம் அதில் 2 ப்ராப்ளம் விட்டுட்டு போகிறதுக்கு நான் சொல்லிட்டேன். ப்ராப்ளம் நம்பர் 2 வில் நாட் கம். 2 or 3 புக்கில் லாஸ்ட் டைம் May 25 கேட்டான். ஸோ தட் ப்ராப்ளம் வில் நாட் என்ன திருப்பி வராது. ஸோ ரிப்பீட் ஆகாது. அது தவிர இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். ஜிடிஆர் எக்ஸாம்பிளில் தான் இருக்குது, புக் பேக்கில் இல்லை. எக்ஸாம்பிளில் போய் பார்த்தீங்கன்னா இலிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இம்பார்ட்டன்ட். நெட்டிங் ப்ராப்ளம் ஒன் டைம் ஆஸ்க்டு இன் எம்டிபின்னு நினைக்கிறேன். ஓகேவா? பைலேட்டரல் நெட்டிங், மல்டிலேட்டரல் நெட்டிங்னு சம் கான்செப்ட் இருக்குது. இஃப் பாசிபிள் நான் இன்னும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் நெட்டிங் ப்ராப்ளம். ஓகேவா? பிஃபோர் எக்ஸாம் நான் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஈஸி. ஸோ இது 3 இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர் இம்பார்ட்டன்ட்மா. லாஸ்ட் டைம் போதுன்ற அளவுக்கு கேப்பும் ஃப்ளோரும் கேட்டால் 2 அட்டம்ப்டா வராது. அடுத்தது பிளைன் வெனிலா டெய்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஓகேவா? டெய்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம், அது கால்குலேட் பண்ணுற கொஸ்டின் இருக்குது. சாட்டர்டே சண்டேக்கு 2 days கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் வராது. இந்த 2 கொஸ்டினை எலிமினேட் பண்ணிடு. மீதி உன் புக்லேயே 8 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ தான் இருக்குது. மீதி எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அதில் எது சார் இம்பார்ட்டன்ட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எஃப்ஆர்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்வாப் அதில் ஃபிக்ஸ்டு டு ஃப்ளோட்டிங், ஃப்ளோட்டிங் டு ஃபிக்ஸ்டு, பேங்க்குக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குதுன்னு ரிவர்ஸ் ப்ராப்ளம், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது 3 நல்லா பார்த்துப்போ. இதை தவிர நான் என்ன விட்டுருக்கேன், ஆப்ஷன்ஸ் மட்டும் வேணான்னு சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேனேஜ்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸ் மட்டும் விட்டுட்டு போகலாம். அப்புறம் அந்த டெய்லி இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தியா, டெய்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டினை மட்டும் நீ தைரியமாக விட்டுட்டு போய் படிக்க வேண்டாம். அப்புறம் ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸில் யூனிகார்ன் கம்பெனிஸ், வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட், ஆஞ்சல் இன்வெஸ்டாரு, அப்புறம் பிச் ப்ரெசன்டேஷன், வேஸ் ஃபார் ஃபண்டிங் சொல்லி இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் நான் தான் சொல்லிட்டேன், லாஸ்ட் 3 attempt எடுத்துக்கோ. வாட் எவர் கொஸ்டின் இஸ் ஆஸ்க்டு அப்படியே டெலிட் பண்ணி, இந்த கொஸ்டின் அப்படியே உனக்கு வேண்டாம் எலிமினேட் பண்ண வராது. அதை தவிர மீதி மட்டும் படிச்சுட்டு போ. அதில் எது சார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா யூனிகார்ன் கம்பெனிஸ் ஹை சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் எக்ஸாம் வரத்துக்கு, இந்த வாட்டி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் சொன்னேன் சக்சஷன் பிளானிங் வரும்னு சொன்னால் சக்சஷன் பிளானிங் வந்தது. அதுக்கு முன்னாடி November 23 சொன்னால் சக்சஷன் பிளானிங்னு புதுசாக அவனை இன்க்ளூட் பண்ணியிருக்கான். வரும்னு சொன்னால் சக்சஷன் பிளானிங் கேட்டான்.
இந்த டைம் யூனிகார்ன் கம்பெனிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. யூனிகார்ன் கம்பெனிஸ் 90% கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? 4 கம்பெனி பார்த்துட்டு போய் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனி ரீசெண்ட் யூனிகார்ன்னுவான். அப்புறம் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபிக்ஸ்டா இல்ல மாறுமான்னு கேட்பான். யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சுனாலே ஃபார் எவர் பர்பெச்சுவலா கிடையாது. அகைன் உன்னோட வேல்யூஷன் குறைஞ்சிருச்சுன்னா அவன் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் போயிடும். ஸோ அதெல்லாம் மேபி அது ஒரு ஒன் ஆஃப் த கொஷினா உள்ள வச்சிருப்பான். ஓகேவா? அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு போய் யூனிகார்ன். அப்புறம் இந்த கொஷின் செக்யூரிடைசேஷனில் வாட் எவர் ஆஸ்க்ட் இன் லாஸ்ட் 2-3 அட்டம்ஸ் அது எலிமினேட் பண்ணி ரிமைனிங் மட்டும் படிச்சுட்டு போ. அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி மாதிரி சிஏ இன்டர் ஐபிசிசியில் எஸ்எம் சாப்டரில் படித்த கொஷின்ஸ் கான்செப்ட் வரும். ஓகேவா? அது மட்டும் பார்த்துட்டு போ. செக்யூரிட்டி அனாலிசிஸில் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போதசிஸ் தியரியா கேட்டான் லாஸ்ட் டைம். ஸோ நீ விட்டுரு. இஎம்ஏ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சார் நான் படிச்சதே இல்லை சார், என்னன்னே தெரியாது சார். ஒரு டைம் எடுத்து பாரு, யூ வில் ஈஸிலி கேன் ஆன்சர் தட் கொஸ்டின். ரொம்ப ஈஸி. ஓகேவா சார்? அப்புறம் என்ன சார், இன்னொரு சாப்டர் இருக்கு, அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் 99% மை ப்ரிடிக்ஷன் இஸ் சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பசங்கள்கிட்ட, ரீப்ளேஸ்மெண்ட் டிசிஷனே கேட்டுன்னு இருக்கான். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து அவன் கை வைக்க போகிற இடம் இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் சொன்னேன். இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கேட்டான். அதுக்கப்புறம் அவன் தட் இஸ் ரியல் கேஷ் ஃப்ளோ, நாமினல் கேஷ் ஃப்ளோ கேட்டான். அதுக்கப்புறம் அதோட வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு டார்கெட்னா சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ். அதை நல்லா பார்த்துட்டு போ. சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ்க்கு அப்புறம் பார்க்கணும்னா இந்த டிசிஷன் ட்ரீ. ஓகேவா? ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து அதர் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட், ஆர்ஏடிஆர் இருக்குது தெரியுமா? ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் தென் இன்னொரு கான்செப்ட் என்னமா அது, வாட் இஸ் தட், அண்ட் அனதர் ஒன் இஸ் செர்டைனிட்டி ஈக்குவலண்ட். ஓகேவா? சி அப்ரோச். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோ. இது செகண்ட் லேயர் தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் 99% சான்ஸு செக்யூரிட்டி அனலிசிஸ் பார்த்துக்கோ. அது சரி, சென்சிட்டிவிட்டி அனலிசிஸ் பார்த்துக்கோ. சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ்லேயே 70% சென்சிட்டிவிட்டி, 60% சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்துருந்தானா அதோட மீனிங் வென் என்பிவி இஸ் 0ன்னு அர்த்தம். ஓகேவா? 4 ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த 4 ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கரண்ட் அட்டம் இன் அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் கான்செப்ட். ஓகேவா சார்? ஃபஸ்ட்டு காமன் டிப்ஸ் சொல்லிடுறேன் சார். எக்ஸாம் பேப்பரை பிட் திங்கிங் அண்டு அந்த என்ன சொல்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட போய் எழுதணும். இது வந்து 12th காமர்ஸ் கிடையாது. கொஷின் பேப்பர் வாங்காமல் நம்மளே ஆன்சர் எழுதுறதுக்கு. ஸோ கொஷின் பேப்பரில் என்ன சொல்லியிருக்கான்றதை தெளிவாக பாரு. 1. 2வது, டெசிமலை பொறுத்த வரையும் இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் போகாது, ப்ரீ டிட்டர்மைண்டாக போகாது. நான் வந்து 4 டிஜிட் யூஸ் பண்ண போகிறேன், சேஃபர் சைடுக்கு நான் 5 டிஜிட் போட போகிறேன், அவன் என்ன தப்பே சொல்லக்கூடாது, நான் வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக போகவே போகாது. கொஸ்டினில் 3 டெசிமல்னா 3 டெசிமல் யூஸ் பண்ணு. கொஸ்டினில் 2 டெசிமல்னா 2 டெசிமல். கொஸ்டினில் இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுனா ரவுண்ட் ஆஃப் பண்ணு. கொஸ்டினில் வந்து 4 டெசிமல்னா 4 டெசிமல். அவன் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கானோ பண்ணு. கொஸ்டினில் கன்ஃபார்ம் டெசிமல் எப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்போம். அண்டு எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக், டோன்ட் கால்குலேட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ். எக்ஸாமில் கால்குலேட் பண்ணாத. உன்னோட டிஜிட் நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது தப்பாக இருக்கும். அவனே பிவி டேபிள் கொடுத்துருப்பான். அந்த பிவி டேபிள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் தான் அவனோட ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் ஐ ரோட் வாட் எவர் தேர் இஸ் இன் தி புக் சார், பட் ஐசிஐ இஸ் நெவர் கிவிங் மார்க்ஸ். ஐசிஐ ப்ளேம் பண்ணாத. தே ஆர் கிவிங் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கொடுக்குறான் புக்கில், அதை அப்படியே யூஸ் பண்ணு. தென் இது எல்லாருக்கும் தெரியும், அகைன் திருப்பி சொல்கிறேன், டோன்ட் ஸ்டார்ட். இப்போ ஒரு பேப்பரில் இங்கே கொஸ்டின் நம்பர் 3ல் இது வரையும் முடிஞ்சிச்சு, இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு கொஸ்டின் நம்பர் 4 ஸ்டார்ட் பண்ணாத. தே கேனாட் அவார்ட் மார்க்ஸ் ஃபார் தட் கொஸ்டின். ஸ்டார்ட். இப்போ கொஸ்டின் 4A ஃப்ரெஷ் பேஜ், 4B ஃப்ரெஷ் பேஜ். சார் இந்த பேஜில் நான் இந்த இடத்துல மட்டும்தான் சார் எழுதியிருக்கேன், இந்த ஒரு 2 லைன் மட்டும் தான் சார் இப்படி எஸ் அப்படின்னு முடிச்சிருக்கேன் சார். இப்போ இங்கே 4B போட்டால் தப்பா சார்? தப்பு. ஸ்டார்ட் ஏ ஃப்ரெஷ் பேஜ், அங்கே தான் நீ 4B ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரே பேஜில் ஸ்டார்ட் பண்ணாத. ஓகேவா? அண்ட் யூஸ் 2 ஷேட்ஸ் ஆஃப் பிளாக் பென். ஓகேவா? 2 ஷேட். மெல்லிசா எழுதுறேன்னா டார்க் ஷேட் வச்சுக்கோ. டார்க்காக தான் நான் எழுதுவேன் சார், எனக்கு அதான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் செட் ஆகும்னா மெல்லிசா ஒன்று வச்சுக்கோ. டு ஹைலைட் ஆர் அண்டர், லைக் நம்ம முன்னாடி அதர் கலரில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த கலருக்கு பதிலாக யூஸ் பிளாக்லேயே 2 ஷேட் யூஸ் பண்ணு. இது ஒரு டிப்பு. ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணு. ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கால்குலேட் பண்ணாதான் புக்கில் இருக்கிறத கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிறது எடுத்துக்கோ. டெசிமல். டோன்ட் ஃபாலோ எனி ஒன்ஸ் அட்வைஸ், ஃபாலோ வாட் இஸ் தேர் இன் தி கொஸ்டின் பேப்பர். சார் எனக்கு ஐ ஹவ் சீன் ஏ பேப்பர் வேர் 4 டெசிமலில் பர்ஃபெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க. ஆன்சர் தப்பு போட்டான், 8 மார்க் கூட கொடுக்கல, 1 மார்க் கூட கொடுக்கல, 8 மார்க்குக்கு கரெக்ட் ஆன்சர் எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனால் ஐசிஐல புக்கில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், கீழே 3 டெசிமல் எடுத்துருக்கான். நீ அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக அவன் சொன்னது பண்ணியிருக்கேன். அப்போ உனக்கு நாலேஜ் இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அவன் உன்னோட நாலேஜ் மட்டும் செக் பண்ணல, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் செக் பண்ணுறான். ஸோ கொஷின் பேப்பரில் அவன் என்ன கேட்டிருக்கான்றதை படிச்சுட்டு ஆன்சர் எழுது. அப்படி இந்த கொஷினா அப்படி தான் இருக்கும்னு போயிட்டு ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக ப்ரீ டிட்டர்மெண்டலாக போகாத. டு திஸ் பேப்பர் எக்ஸப்ஷன் எஸ்பெஷலி ஃபார் ஏஎஃப்எம்
செப்டம்பர் 25. சார் நான் சும்மா போனேன் சார், எக்ஸாம்ஷன் சொன்ன கேசஸ் நடந்தது May 25ல. சும்மா எழுதுனேன் சார், எனக்கு தான் தெரியவே தெரியாது சார், காட் எக்ஸாம்ஷன். சார் ஐ ட்ரைடு சார், பட் 75லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். கேட்டிருக்கேன் நிறைய பேர்ட்ட. ஆனால் இந்த டைம் அது மாதிரி உன் ஃப்ரெண்டு சொன்னானே ஈஸி நினச்சி இந்த டைம் நீ ஏஎஃப்எம் அப்ரோச் பண்ண முடியாது. அது ஒரு டைம் கொடுக்குற லக்கி ஃபேக்டர். பட் கிடைக்கும், இந்த வாட்டி லக்கி ஃபேக்டர் கிடைக்கும். பட் அந்த லக்கியை எங்கே போய் மிஸ் பண்ணிடாதனா, ஃபாரெக்ஸு, டெரிவேட்டிவ்ஸு, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங், இதெல்லாம் தே வில் ஆஸ்க் ஈஸி கொஸ்டின்ஸ்மா. டைரக்ட் ஈஸி கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்பான். புது கொஷினாக கேட்டாலுமே நீ ஆன்சர் பண்ணிடலாம், கான்செப்ட்லி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. ஓகேவா? என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபாரெக்ஸில் பார்த்துருக்கோம். என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் இன் டீட்டெயில்டாக நான் சொன்ன சார்ட்டை போய் எக்ஸாமில் போடு. ஆப்ஷனா சார்ட்டை போடு. ஹோல்டரு, ரைட்ரு, காலு, புட்டு, ரைட் டு பை, ரைட் ஆப்ளிகேஷன் டு செல், ஆப்ளிகேஷன் ரைட் டு செல், ஆப்ளிகேஷன் டு பை, இந்த சார்ட்டை போடு. என்ன பொசிஷன் வேணாலும் வரும். அதுக்கப்புறம் இது என்ன எடுக்கணும்னு தெரியலையா, நவ் தட் இஸ் கேஷ் மார்க்கெட், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட், நவ் ஆஃப்டர் 3 months. இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃபார் ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃபார் இன்ட்ரெஸ்ட் எனிதிங், இந்த சார்ட் ஒரு சார்ட் நீ நல்லா தெளிவாக கான்செப்ட்லாம் படிச்சுட்டு போயிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி சார் நான் புக்கை எடுத்துகிட்டு இந்த எஸ்எம்மில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் கவர் பண்ணிட்டேன், எம்டிபி அப்படி படிக்காத. நீ அது கவர் பண்ணுறது உன்னோட டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் ட்ரை டு செக் வெதர், நான் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், இந்த கான்செப்ட் நான் முடிச்சிட்டியா, சார் சொன்னார் இந்த கான்செப்ட் இது சொல்லியிருக்காரு, இது பண்ணிட்டோமா, இந்த கான்செப்ட் கவர்டா, இந்த கான்செப்ட் கவர்டான்னு கடைசியாக ஒரு செக் லிஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துக்கோ. நான் சொன்னது எட்டுமே விட்டுட்டு வராது. அப்புறம் தோணும், ஐயோ அதில் போட்டிருந்தா நான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஹேவ் எ செக் லிஸ்ட் தட் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? பயப்படாத, ஈஸியாக இருக்காதுன்னு தான் சொன்னேனே தவிர கஷ்டமாக இருக்கும்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ உன்னோட ஸ்டஃப்பை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி. நான் லாஸ்ட் டைம் ஈஸியாக எடுத்துட்டேன் சார், அது மாதிரி ஈஸியாக இருக்காது. பட் உனக்கு நீ படிச்சிருக்கேன்னா உன்னோட ஸ்டஃப் அதை செக் பண்ணும். யூ கேன் டூ யுவர் பெஸ்ட். ஓகேவா? பட் இது மாதிரி இருக்கிற பேப்பரில் நீ ட்ரை பண்ணிட்டீனாலே உனக்கு மார்க் கிடச்சிரும். டோன்ட் இக்னோர் ஃபாரெக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். அதில் ஈஸி கொஸ்டின் கேட்பான், ஃப்ரெண்டில் கஷ்டமான கொஸ்டின் கேட்பான். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு போனவன் ஈஸி கொஸ்டின் எழுதியிருக்க மாட்டான், அங்கே படிச்சுட்டு போயிருப்பான். நாங்கள் கஷ்டமான கொஸ்டின் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, அப்படி நடுவில் வந்து 40, 35, 38 நினைப்பான். ஓகேவா? அண்ட் மோர் பீப்புள் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க பேர் 70+ இன் ஏஎஃப்எம், 60+ இன் எஃப்ஆர் எடுத்து வச்சிருக்கான். ஒரு பேப்பர் எழுதி ஆடிட் பாஸ் ஆனால் பாஸ், குரூப் ரிசல்ட் பாஸ் ஆகிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் தான் அந்த குரூப் 1ல அதிக ரிசல்ட்டை அவன் தான் பிக் பண்ணிட்டு போவான். நீ அவனை காம்படிட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ குரூப் 1 படிக்கணும். ஸோ தோஸ் ஓவர் ரைட்டிங் குரூப் 1 அலோன் இன் திஸ் பேப்பர் வித்தவுட் எக்ஸாம்ஷன். பிகாஸ் நிறைய பேர் 2 எக்ஸாம்ஷன் வச்சுட்டு எழுத போகிறான் ஒரு பேப்பர். இந்த வாட்டி ஒரு எக்ஸாம்ஷன் வச்சுட்டு 2 பேப்பர் எழுதுறவங்களாம் இருக்கான். 50-50 எடுத்தால் போதும். 70 வச்சிருக்கான், அப்போ 150ல் 70 வந்துச்சுன்னா மீதி 80, 40 எடுத்தால் பாஸ்ன்ற கணக்கில் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறவங்களாம் இருக்கான். ஸோ அவனுக்கு நடுவில் நீ அந்த பாஸ் பர்சன்டேஜ்குள்ளே வரணும்னா யூ நீட் டு டூ யுவர் பெஸ்ட். ஸோ அதை பிளான் பண்ணிக்கோ. ஓகேவா? பயப்படாத. ஈவன் தோ நான் லைட்டாக பயமுறுத்தி விட்டுருந்தாலும் பட் யூ கேன் பாஸ். நோ ஒன் லைக் ஆஸ் லாங் அஸ் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகேவா? நீ நம்பு, நான் பாஸ் ஆகிடுவேன். எது வேணால் நடக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது இவ்வளோ தான், நம்ம படிச்சிருக்கோம், இவ்வளோ தான் நம்மள்ட்ட பொருள் இருக்குது. இந்த பொருள் எடுத்து தான் நான் சண்டைக்கு போகிறேன். இந்த சண்டை வச்சு நான் பாஸ் ஆவேன், இந்த சண்டையில் நான் ஜெயிப்பேன். ஸோ கான்ஃபிடன்ஸ் மேட்டர். நீ வந்து நான் 60% படிச்சிருக்கியா, பரவாயில்ல, நீ பாஸ் ஆக. 50% தான் சார் படிச்சிருக்கேன், நீ பாஸ் ஆக. ஐ ரோட் எக்ஸாமில் சிஏ இன்டரில் கோரம்னா 1000 பீப்புள்னு எழுதிட்டு வந்திருக்கேன் எக்ஸாமில். நீ என்ன ஃபேக்கல்ட்டி, நான் சிஏ, பட் ஸ்டில் அசிங்கம். நான் கோரம்னா 1000 எழுதிருக்கேன், பட் ஐ பாஸ்ட் இந்த டம் 44 மார்க் எடுத்தேன். அதை சாப்டர் கை கொடுத்துட்டு போவோம். நம்மளுக்கு தெரியலனா விட்டு பரவாயில்ல. அதே மாதிரி ஏதாவது தெரியல சார், இது படிச்சுட்டியானா என் ஃப்ரெண்டு வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணனா, நான் படிக்கிற அந்த கொஸ்டின் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ வாட் எவர் யூ ஸ்கிப்டு வில் நாட் பி ஆஸ்க் இன் எக்ஸாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோ. நான் படித்ததை வச்சு ஐ கேன் ஸ்கோர் 60+ ஆர் 55+ன்னு நம்பு. பிளான் பண்ணிட்டு போ. இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகிறேன், மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோ. டூ யுவர் எஃப்ஆர் எக்ஸாம் வெல். எஃப்ஆர் எக்ஸாமில் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஏஎஃப்எம் எக்ஸாமில் குழப்பிக்காத. ஏஎஃப்எம் எக்ஸாம் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஆடிட் எக்ஸாம் குடிப்பாங்க. கீப் இட் எ இண்டிபெண்டன்ட் பேப்பர். நான் என்ன தான் சொன்னாலும் வச்சுக்க மாட்டேன், பட் ஸ்டில் சொல்கிறது என் கடமை. ரொம்ப இம்பாக்ட் எடுத்துக்காது. எப்படியா இருந்தாலும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது இப்போ இன்பில்ட் பிரச்சனையாக போயிடுச்சு, இன்ஹரண்ட் ரிஸ்க் ஆகிடுச்சு. நீ போயிட்டு வந்தோடனே கன்ஃபார்ம் எஃப்ஆர் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவேன், அது ரொம்ப இம்பாக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்காத. ஏஎஃப்எம் பேப்பரை ஏஎஃப்எம் டிஸ்கஸ் பண்ணுவேன், அதை ஆடிட்டை இம்பாக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ. You can pass. நான் அகைன் சொல்லுவேன், you can pass because this September attempt, whoever wrote in May exam and failed, ஓகேவா, they are the major attendees of the current batch exam. because யாராருக்கெல்லாம் நவம்பர் எலிஜிபிளாக இருந்ததோ அவன் யாரும் ப்ரீபோன் பண்ணி செப்டம்பர் எழுத மாட்டான். they will wait, they will be expecting a rank and they will appear in Jan. பிகாஸ் அவன்லாம் இன்னும் என்னன்னு பார்த்தது கிடையாது, கிணற பார்த்தது கிடையாது. அதனால் அவன் ரேங்க்லாம் வச்சுட்டு ஜனவரி எழுதலாம் தான் வெயிட் பண்ணுவான். ஸோ இப்போ இந்த வாட்டி எழுத போகிறது ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட் ஆள் எழுத மாட்டான். மெஜாரிட்டி பீப்புள் May 25க்கு அவன் எழுதி அந்த பார்டரில் போனவன், இந்த எக்ஸம்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஃபெயிலாக போனவன், இவன் தான் எழுதுவான் இந்த எக்ஸாம். ஸோ உன்னோட காம்படிட்டர் இஸ் நாட் ஏ க்ரீமி லேயர்.
ஓகேவா? ரொம்ப க்ரீமி லேயர் கிடையாது. ஸோ நீ காம்படிட்டர் பண்ண போறவன் ஆவரேஜ் ஆர் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான். ரொம்ப அப்படியே டாப் தட்டுற பசங்க இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் யாருமே இல்லைன்னு சொல்லல. மெஜாரிட்டி அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ டூ யுவர் பெஸ்ட். கான்ஃபிடன்ஸா போ. என்ன படிச்சிருக்கியோ அதான் உன்னால முடியும். இத நீ போய் கான்ஃபிடன்ஸா எழுது. யூ வில் கிளியர். ஓகேவாம்மா?